Hi friends, welcome to our channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களுடன் ஒரு நாள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, முட்டை குருமா வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவிச்சு போட்டு முட்டை குருமா வைக்க போகிறோம். அதுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், பூண்டு இஞ்சி வச்சுருக்கோம். இது வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கோம், கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா முட்டை வந்து அவைய போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவைய போட்டு நமக்கு தேவையான முட்டையை போட்டு அவிச்சிக்கலாம். அவைய போடுறப்ப அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது நம்ம முட்டை குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே வந்து சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து முட்டை குருமா வைக்க போகிறோம். வந்து பாத்திரத்தை வச்சு ஆயில் விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம வந்து தாளிப்பு பண்ணி வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தாளிப்பு நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெங்காயம் வதக்கிட்டு இருந்தால் இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா பச்சை மிளகா சேர்ந்து நல்லா வெங்காயமும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வெங்காயம் நல்லா வதக்கி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சேர்த்து விட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கோம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நமக்கு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம ஃபைனலாக வந்து உப்பு டெஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சமாக போட்டு இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதில் வந்து இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம். அதை போட்டுக்கலாம். போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதையும் கொஞ்சம் வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசம் வரும், நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது கூட வந்து தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இது நம்ம நல்லா கிண்டி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம போட நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா சூப்பரான கலராக வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோங்கன்னா, நம்ம வீட்டுக்கு அரைச்சி வச்சுருக்கிற மசாலா தூள் வந்து சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீட்டு மசாலா சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தனி மிளகாத்தூள், நம்ம வீட்டுக்கு மிளகாத்தூள் எல்லாம் போட்டோம். இதை வந்து ஒரு கிண்டி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி விட்டு ஒரு கிண்டி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து லேசாக கிளறி விட்டு இல்லை கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சேர்த்து லேசாக கிண்டி விடுங்க. நல்லா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா பேஸ்ட் பதத்துக்கு தண்ணி சேர்த்து கிண்டி விட்டுக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தாப்பில் நம்ம வந்து இப்போ இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் லூஸான பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அந்த பேஸ்ட்டை வந்து லூஸ் பண்ணி விடுங்க தண்ணி ஊற்றி. இதுக்கு லேசாக கொதிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தேங்காயை நம்ம இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இதை வந்து லேசாக கொதிக்க வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் வந்து லேசாக மேலாப்பில் நமக்கு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது கூட வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் அரைச்சி ஊற்றிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து லேசாக நமக்கு கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி விட்டு என்னுடைய உப்பு உரப்பு பார்த்துக்குங்க. உரப்பு பத்தலைன்னா காரம் சேர்த்துக்குங்க. அது மாதிரி உப்பு பத்தலைனாலும் உப்பு சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவையான காரமும் உப்பும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு கொதிக்க வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து லாஸ்ட்டாக உப்பு வரப்பு பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு போட்டுக்கிட்டு இப்போ
ஒரு மூடி போட்டு இதை வந்து ஒரு கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து குழம்பு அங்கே கொதிக்க வச்சுருக்கோம். அது கொதிக்க வரதுக்குள்ளார நம்ம அவிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த முட்டையை உடலாம் உரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க முட்டையை உரித்து எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த முட்டையை சுற்றி லேசாக கோடு போட்டு விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டையை சுற்றி லேசாக கோடு போட்டு லேசாக அறுத்து விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எல்லா முட்டையும் அறுத்துட்டு இதை நம்ம வந்து குழம்புல சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து குழம்பு நம்மளை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குழம்பு வந்து நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையாகவும் இருக்குது, நல்லா மனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இது கூட வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அவிச்சு எடுத்து வந்து மேலே முட்டை, அந்த முட்டையை வந்து இதை கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டையை அவிச்சு நடுவில் நம்ம கீரி வச்சுருக்கோம். முட்டையை சுற்றி வந்து கீரல் போட்டிருக்கோம். அந்த முட்டையை நம்ம இது கூட சேர்த்து கிண்டி விட்டு ஒரு கொதிக்க வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முட்டையை அதோட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு லேசாக கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி விட்டு இதை வந்து ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முட்டை வந்து கீரல் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, கொதிக்கிறப்ப இந்த மசாலாலாம் வந்து முட்டைக்குள்ளே போகும். அதை எடுத்து சாப்பிட்றப்ப நமக்கு நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மூடி போட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை கிண்டி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து நம்ம இது கூட மேலாப்பில் மல்லி இலை ஃப்ரெண்ட்ஸ், மல்லி இலை தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மல்லி இலை தூவிட்டு நம்ம இதை வந்து தனியாக ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து முட்டை குருமா வச்சு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நல்லா கலராகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம எல்லா டிஷ்ஷுக்குமே ஊற்றி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் சப்பாத்தி ஊற்றிக்கலாம், பூரி, சாப்பாடு, ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே எல்லா டிஷ்ஷுக்குமே இது வந்து ஊற்றி சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டை குருமா வச்சு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் அமைக்கி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.